ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதமே ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்களானது நடக்குது. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் முடிகிற வரைக்குமே நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதில் ஒரு சம்பவம் இப்போ அடுத்ததாக நடக்க இருக்குது. அதுதான் மார்ச்சுடைய 29ஆம் தேதி. மார்ச்சுடைய 29ஆம் தேதி அப்படி என்ன ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனியுடைய மிகவும் முக்கியமான 15ஆம் நாள். அதே போல் கிழமை சனிக்கிழமை. ஆக்சுவலி அந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைய சனிக்கிழமை தான் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் அன்னைக்கு சிறப்பு கிடையாது. இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான கிரக பயிற்சியாக கருதப்படக்கூடிய சனி பயிற்சியானது அன்று நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமும் அன்னைக்கு தான் நடைபெற போகுது. இந்த ஒரே நாளில் இத்தனை விஷயங்களானது நடக்க போகுது. அதனால் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது என்பது சொல்லலாம். இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் அமாவாசை வருவது சனிக்கிழமை அதுவுமா வருது. அமாவாசைனா என்ன? முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பான விஷயமாக கருதப்பட்டாலும், இன்னொரு பக்கம் அவங்களுக்காக சில பரிகாரங்கள் செய்கிறது நல்லது என்று குறிப்பிடப்படுது. அந்த வகையில் அமாவாசை அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை தவறாமல் வாங்கி வைத்து உங்கள் முன்னோரை வழிபட்டிங்கன்னா வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி ராஜயோகம் தேடி வரும். ஸோ வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி ராஜயோகம் தேடி வர அப்படி என்ன ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த சனி அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. ஒரே நாளில் 3 விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது சனி பயிற்சி, சூரிய கிரகணம், அமாவாசை, இது 3மே இருக்குது. அதனால் இந்த அமாவாசையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்க மறக்காதீங்க. வாங்க உங்கள் முன்னோரை வழிபடுவதற்கு என்ன பொருளை வாங்கி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். முன்னோரை இந்த நாளில் தர்ப்பணம் பண்ணுவது மட்டும்தான் சிறப்புன்னு நாம் நினைக்கிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அமாவாசை என்றாலே அது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள் என்று சொல்லலாம். இந்த நாளில் நாம் வீட்டில் இறந்தவர்கள் பெரியவர்களை முறைப்படி வணங்கி வரும் பொழுது நம்மளுடைய குடும்பம் என்றென்றைக்கும் தலை தோங்கி வாழும் என்பது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த அமாவாசை வழிபாட்டு நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து வணங்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து குடும்பத்தில் பணக்கஷ்டம் நீங்கும் என்று சொல்லப்படுது. அதை பற்றி ஆன்மீக குறித்த இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது என்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படைக்க வேண்டிய பொருளுங்க இது. அதனால் இந்த பொருளை கரெக்டாக தெரிஞ்சு இந்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க. வாங்க என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி இது பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை. கரெக்டாக சனிக்கிழமெல்லாம் ஃபுல்லாகவே அமாவாசையானது இருக்குது. ஆகையால் அமாவாசை படையல் தர்ப்பணம் போன்றவற்றை சனிக்கிழமை அன்னைக்கு மதியத்துக்குள்ளே செய்வது சிறந்தது. ஏன்னா அமாவாசைக்கு பின்னாடி சூரிய கிரகணமானது இந்த நாளில் நடக்கும். அதனால் மதியத்துக்குள்ளே தர்ப்பணம் செய்வதெல்லாம் சிறந்தது. அமாவாசை அன்னைக்கு வழிபாட்டுக்கு கடவுள் யார் மெயினாக இருக்க போகிறாருன்னா சூரிய பகவான் தான். எனவே சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் அமாவாசை திதி இருக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை காலையில் தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு படையல் செய்வது அதிக பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன டைமிங்லேயே தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் பண்ணுங்க. இந்த அமாவாசை வழிபாடு பல முறைகளில் செய்தால் கூட
அதில் முக்கியமாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தர்ப்பணம் கொடுப்பது தான். என்னென்னமோ நாம் செய்தாலும் தர்ப்பணம் கொடுத்தாதான் அந்த அமாவாசையே முழுசாக முடியும். அதனால் தர்ப்பணம் எனக்கூடிய அந்த எள்ளும் தண்ணீரும் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி இறைப்பது தான் முக்கியம். அந்த எள்ளில் எப்போதுமே முன்னோர் வழிபாடுகள் செய்கிறது தான் நமக்கு நல்லது. அதை கரெக்டாக நாம் செய்யணும். அதை செய்தாவே நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். எள்ளை வைத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோரை வணங்க வேண்டும் என்றால் அதை அப்படியே வாங்கி வைத்து வணங்குறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடாது. அந்த எள்ளை வாங்கிறதுக்குன்னு சில ரூல் இருக்குது. அந்த எள்ளை கடைகளில் விற்குவாங்கள்ல, அப்படி விற்கிறத வாங்காமல் எள்ளுருண்டையாக வாங்கி வைக்க வேண்டும். அதில் இனிப்பு கலந்து இருக்கக்கூடிய அந்த எள்ளுருண்டை வாங்கி நாம் படையில் வைக்கும்போது அந்த எள்ளுருண்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சக்தியானது பெறுது. அந்த எள்ளுருண்டையை ஒற்றைப்படையில் இருக்கும்படி வைக்க வேண்டும். இதை வைத்து வணங்க பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு இதை சாப்பிட கொடுக்க வேண்டும். அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது இந்த நாளில் நம்ம முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அதோடு சேர்த்து வெறும் எள்ளை இந்த நாளில் வாங்குவதோடு எள்ளு உருண்டையாக வாங்கி அதை முன்னோர்கள் படையில் வைக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது. இந்த அமாவாசை வழிபாட்டு தினத்தில் நிச்சயமாக இதை நாம் வாங்கி வைக்கும்போது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்மளுடைய துயரங்களை நீக்குவாங்க. அதோடு குடும்பம் நிம்மதியாக ராஜபோகமாக வாழ்வதற்கு வழியை அவர்களே காட்டுவாங்க. இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்பிக்கையோடு இந்த எள்ளுருண்டையை வாங்கி வைங்க. இந்த அமாவாசை வழிபாட்டு தினத்தில் நிச்சயமாக யாரேனும் ஒருவருக்காவது நம்ம அன்னதானம் வாங்கி தர வேண்டும். அன்னதானம் வாங்கி தரக்கூடிய பட்சத்தில் அதில் இந்த எள்ளுருண்டையை சேர்த்து வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்னன்னா கோவில்களுக்கு போகிறது. கோவில்களுக்கு வெறும் இதாக போகாமல் நெய்யை தானமாக வாங்கி தருவது இந்த நாளில் ரொம்ப நல்லது. அதுவும் சுத்தமான பசு நெய்யை வாங்கி தர வேண்டும். நீங்கள் வாங்கி தரக்கூடிய அந்த நெய்யை தெய்வத்தின் சன்னிதான விளக்கில் ஊற்றி அது எரியும் போது அந்த தீப சுடரில் தெய்வத்தின் முகமானது பிரகாசிக்கும். அப்படி பிரகாசிக்க செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும். அதனால தான் இந்த தானத்தை இந்த நாளில் பண்ணுவது நல்லது என்பதை உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன். ஆகையால் அமாவாசை வழிபாட்டில் இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயங்களை தவறாமல் செய்து உங்களுடைய குடும்பம் என்றென்றைக்கு பணக்கஷ்டமின்றி நோய் நொடியின்றி நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வழிபாட்டின் மூலம் வழி தேடி கொள்ளலாம். ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பலன் பெறுங்க. நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த நாளில் இந்த மாதிரியான செய்கிறத தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஆக்சுவலி இந்த நாளில் உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒருவேளை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க காலம் சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது பூஜை செய்யாத மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த தானத்தை மட்டும் நீங்கள் செய்தால் கூட போதும். எள்ளுருண்டையை வாங்கி ஒரு 4 பேருக்கு தானமாவது செய்யுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா கோவிலுக்கு போய் நெய்யை தானமாக கொடுங்க. இதை 2 மட்டும் இந்த நாளில் செய்தால் கூட நீங்கள் மற்றது செய்யாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த நாளில் இந்த 2ஐயும் செய்ய மறக்காதீங்க. அதுவும் சனி அமாவாசைங்க. மற்ற அமாவாசை போல் சனி அமாவாசைக்கு சாதாரண பலன் கிடைக்காது. சனி அமாவாசைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. சனி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பல மடங்கு பலனை கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சனி அமாவாசையில் இதை செய்ய மறக்காதீங்க. இன்னும் இந்த சனி அமாவாசையில் நிறைய விஷயம் செய்யணும். என்ன காய்கறி சமைக்கணும், என்ன காய்கறி சமைக்கக்கூடாது, என்ன படையல் ரெடி பண்ணணும், என்ன படையல் ரெடி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான தகவல்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்படும். அந்த ஷேர் பண்ணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படிங்கிற தாள்கள் நான் போடுறேன். அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.